குரு ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1ஆம் தேதி ஏப்ரல் 2026 புதன்கிழமை. கடகம், சிம்மம், கன்னி 3 ராசிக்கான தினப்பலன். கடக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் கன்னியில் 3ஆம் இடத்தில் சூரியன் உத்திர நட்சத்திரத்தில் இருப்பது மனம் உடல் சார்ந்த விஷயங்களை வேகம் இருக்கும். சகோதரன் சகோதரி சார்ந்த விஷயங்களில் உங்கள் மன அளவில் பாதிப்படுற சம்பவங்கள் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். அந்த சம்பவங்கள்லாம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலியமாக தான் அது ஏற்படுவதாக இருக்கும். உங்கள் ராசியிலேருந்து 8இல் 3 கூட்டுக்கிரகங்கள் மறைவுத்தனத்தில் இருக்குது. அதனால் பேச்சிலும் சிந்திக்கும் செயலிலும், முக்கியமாக வண்டி, முதலீடு, மனதை மயக்கும் உணவுகள் போன்ற போதை வஸ்துக்களை தவிர்த்து கொள்ளுங்கள். கவனமுடன் இருங்கள். ஏன்னா செவ்வாய் 8ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றது. உங்கள் 3ஆம் இடத்தை. பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய சகோதர சகோதரி உறவுகளை சார்ந்தே வரும். அது உங்கள் கணவன் வழி உறவுல தொடர்புடையதாக இருக்கும். செலவுகள் எல்லாம் உங்கள் குடும்ப சார்ந்த உறவு முறையில் செலவுகள் உண்டாகும். அது உணவு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அதிகமாகும். பயணங்கள் ஏற்பட்ட செலவு, உங்கள் செய்யும் வேலை தொழிலில் நல்ல ஒரு ஆக்ரோஷமான இது இருக்கும். ஆனால் அதன் முடிவு காலதாமத்தை உண்டாக்கும். எதையும் அவசரப்பட வேண்டாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிடிநாள் நாள் தான். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ராசி கொண்ட நண்பர்களை இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு, சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துல கன்னியில் சூரியன் நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் இருக்குது. சூரியன் 8ல் சனியுடன் உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக இருக்கின்றது. அதாவது குடும்பத்தில் பேச்சு, பணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் போதை மட்டும் கவனித்து பிரச்சனை வராமல் அணுகுங்கள். இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுடைய பார்ட்னரோட தான் தொடர்புடையதாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல மீனத்திலிருந்து சனியும் சூரியனும் 7ஆம் பார்வையாக உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. அதனால் நான் சொன்ன விஷயங்கள்லாம் இப்படி தான் நூல் கோர்த்து நடக்கும். மற்றபடி மாணவரின் கல்வி, உங்களுக்கு படைப்பாட்டு சிந்தனை, அறிவு எல்லாம் மேம்படும். உங்கள் தாயாரின் உடல்நிலை மேம்படையும். 10 கூடியவன் 9இல் இருப்பதை உங்களுக்கு கலை, இலக்கிய பணி, படைப்பாட்டு சிந்தனையெல்லாம் முன்னேற்றம் காண்பதாக இருக்கும். தொழில் வேலையில் வளர்ச்சி கூடியதாக இருக்கும். இருந்தும் 8இல் உங்கள் ராசிநாதன் மறைவாக இருக்கிறதுனால பேச்சிலும் உங்களுடைய ஆக்ரோஷமான செயலையோ முடிவெடுக்கும் திறனிலையோ கொஞ்சம் தாமத்தை உண்டாக்கும். இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ராசி கொண்ட நண்பர்களை இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியில் சந்திரன் சூரியனின் உத்திர நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு. சூரியன் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல மீனத்தில் சனியுடன் இருக்கின்றது. அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னரு, காதலங்காதி உறவு, உங்கள் தந்தையுடன் உறவில் ஒரு விதமான மோதல் போக்கை மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சனியும் சூரியனும் உங்கள் ராசியை பார்க்கின்றது. அது ஒரு விதமான பிரச்சனையை ஏற்படுத்தும். அது ஒரு ஸ்லோவாக நகரும். செவ்வாய் 8ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது, அது பகை கிரகமாக இருந்து பார்ப்பது உங்களுக்கு அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு ஆயில அழுத்தத்தை கொடுப்பதாக இருக்கும். மற்றபடி பொருளாதாரம், பண வரவு, நிதி சார்ந்த லாபம் எல்லாம் மேம்படும். மாணவரின் கல்வியெல்லாம் உங்களுடைய குழந்தைகளின் கல்வியெல்லாம் ஒரு விதமான ஸ்லோ டவுனில் தான் நகரும். அவர்களின் ஆரோக்கியத்தை கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தாய் வழி உறவு நன்றாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஏன்னா உங்கள் வீட்டில் இருந்து 6ஆம் வீட்டில் செவ்வாய், புதன், ராகு உங்கள் ராசிநாதே மறைவாக இருக்கிறதுனால டிரைவர் இல்லாமல் வண்டி ஓடுவது போல தான். அதாவது எண்ணம், செய்யும் செயல், பேச்சு இதெல்லாம் பொது மட்டும் நிதானத்தை கடைபிடிங்கள். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ராசி கொண்ட நண்பர்களையும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.